மகன் விஜய பிரபாகரன் களம் காண்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அந்த நிகழ்வும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் எந்த விதமான ஆதரவை அளிக்கப் போகின்றனர் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த அரசியல் களத்தில் மேலோங்கி இருப்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திருப்போன் வில்சன். அது இப்போ இப்ப நீங்க சொன்னதுதான் முக்கியத்துவமான ஒரு தேர்தல்ல கிட்டத்தட்ட 525 வாக்குறுதிகள் 128 பக்கத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருந்தது. கண்டிப்பா அந்த ஒரு ஓட்டோ என்னமோ நம்ம போய் போடணுங்க. வெயிலா இருக்கு அப்படிலாம் நினைக்க கூடாது. நம்ம கடமை என்று நினைத்து ஒருத்தரும் நம்மளுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன். ஆமாங்க, இப்போ நான் ஓட்டு போடுற இடத்துலங்க மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, காற்றோட்டமே இல்லை, ஃபேன் வசதி இல்லை, கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னாங்க. அப்புறம் பிஆர் ஓட்டு நான் கேட்டேங்க, அப்புறம் ஃபேன் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு இருக்கிறத வச்சுட்டோம், இன்னும் எக்ஸ்ட்ரா இல்லைன்னாங்க. நான் வித் பெர்மிஷனோட தேமுதிக சார்பாக ஃபேன்ஸ் வைக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். தாராளமாக வச்சுக்கோங்கன்னாங்க. ஸோ இமிடியேட்டாக இப்போ 2-3 பெடல் ஃபேன்ஸ் வருதுங்க. ஸோ மக்கள் பயன்பாட்டுக்காக நம்ம வைக்கிறோம். ஈவினிங் 5க்கு முடிஞ்ச பிறகு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நிச்சயம் இதெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா சம்மரில். நன்றி நன்றி நன்றி. மகன் விஜய பிரபாகரன் களம் காண்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அந்த நிகழ்வும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் எந்த விதமான ஆதரவை அளிக்கப் போகின்றனர் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த அரசியல் களத்தில் மேலோங்கி இருப்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திருப்போன் வில்சன். அது இப்போ இப்ப நீங்க சொன்னதுதான் முக்கியத்துவமான ஒரு தேர்தல்ல கிட்டத்தட்ட 525 வாக்குறுதிகள் 128 பக்கத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருந்தது. கண்டிப்பா அந்த ஒரு ஓட்டோ என்னமோ நம்ம போய் போடணுங்க. வெயிலா இருக்கு அப்படிலாம் நினைக்க கூடாது. நம்ம கடமை என்று நினைத்து ஒருத்தரும் நம்மளுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன். ஆமாங்க, இப்போ நான் ஓட்டு போடுற இடத்துலங்க மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, காற்றோட்டமே இல்லை, ஃபேன் வசதி இல்லை, கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னாங்க. அப்புறம் பிஆர் ஓட்டு நான் கேட்டேங்க, அப்புறம் ஃபேன் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு இருக்கிறத வச்சுட்டோம், இன்னும் எக்ஸ்ட்ரா இல்லைன்னாங்க. நான் வித் பெர்மிஷனோட தேமுதிக சார்பாக ஃபேன்ஸ் வைக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். தாராளமாக வச்சுக்கோங்கன்னாங்க. ஸோ இமிடியேட்டாக இப்போ 2-3 பெடல் ஃபேன்ஸ் வருதுங்க. ஸோ மக்கள் பயன்பாட்டுக்காக நம்ம வைக்கிறோம். ஈவினிங் 5க்கு முடிஞ்ச பிறகு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நிச்சயம் இதெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா சம்மரில். நன்றி நன்றி நன்றி. மகன் விஜய பிரபாகரன் களம் காண்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அந்த நிகழ்வும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் எந்த விதமான ஆதரவை அளிக்கப் போகின்றனர் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த அரசியல் களத்தில் மேலோங்கி இருப்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திருப்போன் வில்சன். அது இப்போ இப்ப நீங்க சொன்னதுதான் முக்கியத்துவமான ஒரு தேர்தல்ல கிட்டத்தட்ட 525 வாக்குறுதிகள் 128 பக்கத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருந்தது. கண்டிப்பா அந்த ஒரு ஓட்டோ என்னமோ நம்ம போய் போடணுங்க. வெயிலா இருக்கு அப்படிலாம் நினைக்க கூடாது. நம்ம கடமை என்று நினைத்து ஒருத்தரும் நம்மளுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன். ஆமாங்க, இப்போ நான் ஓட்டு போடுற இடத்துலங்க மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, காற்றோட்டமே இல்லை, ஃபேன் வசதி இல்லை, கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னாங்க. அப்புறம் பிஆர் ஓட்டு நான் கேட்டேங்க, அப்புறம் ஃபேன் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு இருக்கிறத வச்சுட்டோம், இன்னும் எக்ஸ்ட்ரா இல்லைன்னாங்க. நான் வித் பெர்மிஷனோட தேமுதிக சார்பாக ஃபேன்ஸ் வைக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். தாராளமாக வச்சுக்கோங்கன்னாங்க. ஸோ இமிடியேட்டாக இப்போ 2-3 பெடல் ஃபேன்ஸ் வருதுங்க. ஸோ மக்கள் பயன்பாட்டுக்காக நம்ம வைக்கிறோம். ஈவினிங் 5க்கு முடிஞ்ச பிறகு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நிச்சயம் இதெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா சம்மரில். நன்றி நன்றி நன்றி.